கண்மணி ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பரிமாறுறப்ப ஸ்வேதா காலை வச்சு கண்மணிய தடுமாற செஞ்சிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாரியில விழுந்துருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இந்த சாரியில வடிஞ்சிருக்கிறதெல்லாம் டிஷ்யூவை வச்சு கிளீன் பண்ணுன்னு சொல்றாங்க. அவங்களும் கிளீன் பண்ணி விடுறாங்க. பேச்சு வாக்குல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்மணிய வேலைக்காரின்னு சொல்லிடுறாங்க. கண்மணி அதை கேட்ட உடனே, ஆக்சுவலா உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க, எந்த தப்பா இருந்தாலும் உடனடியா சரி பண்ணணும். அதுவும் நம்மளை பத்தி தப்பான இன்ஃபர்மேஷனா இருந்தா உடனடியா சரி பண்ணி ஆகணும். ஸ்வேதா சொல்றாங்க, கண்மணி தொடச்சிட்டேல்ல, போய் உன் வேலையை பாரு. ஸ்வேதாக்கா, நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல, நான் பேசுறப்ப நீங்க குறுக்க பேசாம இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு உங்க வாயை மூடுறீங்களா? இதை கேட்ட உடனே ஸ்வேதாவும் பாட்டியும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கண்மணி சொல்றாங்க, வீட்டுக்கு வந்தவங்கள நாங்க தெய்வம் மாதிரி மதிப்போம், அது எங்க பண்பாடு. அதனாலதான் உங்க காலை கூட நான் டிஷ்யூவை வச்சு தொடச்சு விட்டேன். விருந்தாளி கிடையாது, ஸ்வேதா அக்காவோட ஃப்ரெண்ட்ஸு. அதுக்காண்டியும் சேர்த்துதான் உங்களுக்கு பொறுமையா நான் தொடச்சு விட்டேன். என்னைய நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேரு கண்மணி. நான் இந்த வீட்டோட 2வது மருமக. ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்ட உடனே திகைச்சு போறாங்க. 2வது மருமகளா? கண்மணி சொல்றாங்க, ஸ்வேதாவோட வீட்டுக்காரர் பேரு செந்தில், அவங்க தான் மூத்த மகன். என் வீட்டுக்காரரு அன்பு இந்த வீட்டோட 2வது மகன். ஐஸ்வர்யாவோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, ராஜேஸ்வரி கிளவுட் சிட்டியோட ஓனர் உங்க ஹஸ்பண்டா? ஆமான்னு கண்மணி சொல்றாங்க. அவரு தான் என்னோட ஹஸ்பண்ட். அவர் ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட ஓனர். ஆனாலும் அன்போட ஒய்ஃப் நானு. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கணும்னு விரும்புறேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குதா? எல்லாமே நானே செஞ்சது. எல்லாரும் சொல்றாங்க, நல்லா இருந்துச்சு மேடம், தேங்க்யூ. இன்னும் வேணும்னாலும் கேளுங்க, எக்ஸ்ட்ராவா நிறைய பண்ணி வச்சிருக்கேன், நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். உள்ள இருக்கேன், கூப்பிடுங்க. என்ன ஸ்வேதா, உன் மச்சனே ஒய்ஃபை போய் வேலைக்காரின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற எங்க கிட்ட? என்ன இதுதான் உங்க வீட்டு பாலிடிக்ஸா? இப்படி பார்த்தாலும் அவரு வீட்டுக்காரரு உன் வீட்டுக்காரரை விட பெரிய இடமாச்சே. அன்பு பெரிய கம்பெனி ரன் பண்றாரு, அவரு தானே இந்த வீட்டுக்கு முக்கியமா இருக்கணும். அந்த பொண்ணை போய் வேலைக்காரின்னு சொல்ற? ஸ்வேதா சொல்றாங்க, அதெல்லாம் விடுங்க, நீங்க சாப்பிடுங்க. ராஜேஸ்வரி சொல்றாங்க, போதும், அவ்வளவுதான், உங்க மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்புங்க. பாட்டி, நாங்க இன்னும் பேசவே இல்லை, நான் தான் சொல்றேன்ல போதும்னு. ஃபர்ஸ்ட் இவங்களையெல்லாம் அனுப்பி வை. போங்கன்னு சொன்னா எல்லாரும் போயிடணும், நிக்க கூடாது, அதுதான் நாகரிகம். ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்புறாங்க. ஏன் பாட்டி, அவன் மேல உள்ள கோவத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்சல்ட் பண்ணிட்டீங்களே. என்ன ஸ்வேதா, என் காது பட கண்மணியை பத்தி இப்படி புகழ்ந்துகிட்டு இருந்தா நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? அந்த கண்மணி நம்ம நினைச்ச மாதிரி ஆளு கிடையாது. எல்லாரும் திரும்பி வரட்டும், இன்னைக்கு இதுக்கு ஒரு வழி நான் பண்ணாம விட மாட்டேன். டேபிள்ல வச்சிருந்த எல்லா சாப்பாட்டு பொருளையும் கீழே கொட்டுறாங்க ராஜேஸ்வரி. கண்மணி கேக்குறாங்க, பாட்டி என்னாச்சு, எல்லாரும் போயிட்டாங்களா? ஸ்வேதா, என்னாச்சு, எல்லாமே கண்டபடி கொட்டி இருக்கு. சண்டே ஏதாவது நடந்துச்சா ஸ்வேதா? பீச் ஹவுஸுக்கு போனவங்க கார்ல திரும்பி வர்றாங்க வீட்டுக்கு. ஸ்வேதா, என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க, எதுக்காண்டி இந்த மாதிரி கொட்டிட்டு போயிருக்காங்க எல்லாத்தையும்? எல்லாரும் வர்றதுக்குள்ள இத ஃபர்ஸ்ட் நான் கிளீன் பண்ணணும், நான் தொடப்பத்தை எடுத்துட்டு வரேன். ராஜலட்சுமி சொல்றாங்க, எதுவும் தேவையில்லை கண்மணி, நீ பேசாம உள்ள போ. இல்ல பாட்டி, எல்லாம் கொட்டி கிடக்கு. கண்மணி, அதான் தேவையில்லைன்னு சொல்றேன்ல. கண்மணி, என்னாச்சு, எல்லாமே கொட்டி கிடக்கு. குரல் கேட்ட உடனே ராஜேஸ்வரி மயக்கம் போட்டு விழுகுறாங்க சேர்ல. எல்லாரும் ஓடியாராங்க. பாட்டி, என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லிக்கிட்டே ஓடியாராங்க. தண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. ஸ்வேதா ஒரு டம்ளர்ல தண்ணி மோந்து கொடுக்குறாங்க ராஜேஸ்வரிக்கு. ஸ்வேதா சொல்றாங்க, எல்லாமே உங்க வீட்டுக்காரி செஞ்ச வேலைதான். என்ன ஸ்வேதா சொல்ற? நானா? கண்மணி, பின்ன தெருவுல போனவங்களா? பாருங்க அன்பு, உங்க வீட்டுக்காரி கிட்ட சொல்லி வைங்க, பாட்டிக்கு மாத்திரை கொடுக்கணும்னு தானே கூட விட்டுட்டு போனீங்க. கண்மணி ஒண்ணுமே கவனிக்கல. கண்மணி கோவத்தோட அக்கான்னு சொல்றாங்க. எல்லாரும் கண்மணியவே பாக்குறாங்க. ராஜேஸ்வரியோட அண்ணன் சொல்றாங்க, கண்மணி கவனிக்காம விட்டாளா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்புறம் பொய்யா மாமா நான் சொல்றேன். பாட்டி கண்மணி கிட்ட ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க, அவ லேட்டா கொண்டுட்டு வந்து கொடுத்தா. ஏன் லேட்டுன்னு கேட்டதுக்கு வச்சது எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டா மாமா. இத கேட்ட உடனே அன்பு கோவப்படுறாரு. கண்மணி கிட்ட சொல்றாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணுனேன்னு. அதுக்கு கண்மணி சொல்றாங்க, நான் அந்த மாதிரி பண்ணலன்னு. அதுக்கு அன்பு சொல்றாரு, உன் குடும்பத்துக்கு பொய் என்ன புதுசா? உங்க அம்மாவுக்கு ஓடுற அதே ரத்தம் தானே உனக்கு ஓடுது.
அதனால பொய் சொல்லியிருக்க. அதுக்கு கண்மணி சொல்றாங்க, எங்க அம்மாவை பத்தி பேசாதீங்க, எனக்கு பொய் சொல்றதே பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அன்பு சொல்றாரு, "உன் பாட்டி கிட்ட போய் மன்னிப்பு கேளு நீ செஞ்சதுக்கு." அதுக்கு கண்மணி சொல்றாங்க, நான் செய்யாத ஒன்ன செஞ்சதா நீங்க சொல்றீங்க, அதுக்காண்டி நான் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க. அன்புக்கும் கண்மணிக்கும் பெரிய சண்டையே நடக்குது. ரூமுக்கு வெளியே எல்லாரும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராஜசேகர் வர்றாரு. என்ன, அன்போட ரூம்ல சண்டை நடக்குது, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கு ஸ்வேதா நடந்த விஷயத்தெல்லாம் ராஜசேகர் கிட்ட சொல்றாங்க. சிவகாமி சொல்றாங்க, கண்மணி அந்த மாதிரி நடந்துகிட்டு இருப்பான்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைங்கன்னு சொல்றாங்க. ராஜசேகர் சொல்றாரு, என்னைய மாதிரிதான் என் மகன், அவனுக்கு தப்பு செஞ்சவங்கள சுத்தமா பிடிக்காது, என்னைய மாதிரி பிடிக்காத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்க மாட்டான், கொஞ்ச நாள்ல கண்மணியை விட்டு பிரிஞ்சிருவான் பாருன்னு சிவகாமி கிட்ட சொல்லிட்டு வேகமா அம்மாவை பார்க்க போறாரு. இதெல்லாம் கேட்ட சிவகாமி ரொம்ப வருத்தமாயிடுறாங்க. அன்பை தனியா கூட்டிட்டு வர்றாங்க. அன்பு, அந்த மரத்தை பாத்தியா, அது உன்னோட பிறந்த நாளைக்கு நீ நட்டு வச்ச மரம், எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு பாத்தியா அன்பு. சில நேரம் வெளியூர் கல்யாண ஆர்டர்னு சொல்லிட்டு நீ போயிருவ, நான் ஃபோன் பண்ணா கூட நீ எடுக்க மாட்ட, அப்ப நான் உன்கிட்ட பேசுறதெல்லாம் இந்த மரத்துக்கிட்ட பேசுவேன். உன் பேரு வைக்கிறப்ப உங்க அப்பா வேண்டாம் வேண்டான்னு சொன்னாங்க, உங்க பாட்டி வேண்டாம் வேண்டான்னு சொன்னாங்க, நான் போராடி தான் அன்புன்னு உனக்கு பேரை வச்சேன், எதுக்குன்னு தெரியுமா? நாளை சந்திப்போம்.